வெல்கம் டு ராஜா ராணி சேனல். நம்ம இப்போ கோலா உருண்டை செய்ய போகிறோம். கறியை மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். கறியை வேக வச்சு எடுத்தாச்சு. தண்ணியை வடிகட்டி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ மிக்சியில் கறியும் சோமும் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு உடச்சக்கல்லை எடுத்துருக்கோம். அரைச்சி எடுத்துக்கலாம். கறியை சோம்பு போட்டு அரைச்சி எடுத்தாச்சு. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டுக்கலாம். நம்ம இப்போ அரைச்சி வச்ச உடச்சக்கல்லையை சேர்த்துக்கலாம். இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா பிசைஞ்சு சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி எடுத்துக்கலாம். இதை மாதிரி சின்ன சின்னதாக உருண்டை பிடிச்சிக்கலாம். நம்ம சின்ன கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கோம். எண்ணெய் காஞ்சோன்னு சிம்மில் வச்சுட்டு நம்ம கோலா உருண்டையை போட்டு பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். கோலா உருண்டையை போட்ட உடனே கிண்டக்கூடாது. அப்படி உடனே நம்ம கிண்டணும்னா அது பிரிஞ்சு வந்துடும். பிரிஞ்சு வந்துருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நம்ம பொட்டுக்கடலையை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி நம்ம உருண்டை பிடிச்சி நம்ம எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்கலாம். பிரியாமல் இருக்கும். இப்போ நம்ம கோலா உருண்டையை திருப்பி விட்டுடலாம். பாருங்கள், உடையாமல் வந்திருக்கு. கோலா உருண்டை பார்த்தீங்கன்னா வெளியே மொறுமொறுன்னு இருக்கும். உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா சாஃப்டாக பஞ்சு போல் இருக்கும். இப்போ கோலா உருண்டை ரொம்ப அருமையான கலரில் இருக்குது. இப்போ எடுத்துடலாம். கோலா உருண்டை ஒரு அருமையான டிஷ்ஷு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் பீஃபில் செஞ்சுருக்கோம். இதே மெத்தடில் மட்டன்லேயும் செய்யலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.